இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் இயக்கத்துக்கும் விஜய கூட்டத்தை பார்த்து எல்லாமே கொஞ்சம் எல்லாருமே ஷேக் ஆகி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அதிர்வுகள் இருக்குது, அரசியல் ரீதியான அதிர்வுகள் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதான் நிலைமைங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த ஒரு மக்களும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒருத்தர் வருவாரான்னு பார்க்குறாங்க. அது விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்தை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. இன்னைக்கு அந்த விஜயகாந்த் கட்சி எங்கே போச்சுன்னு தெரியாது. அடுத்தது கமலஹாசன் வந்தார், நான் எதனா பண்ணுறாங்கன்னு வந்தார். யார் நம்மளை அழிச்சானோ அவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டார். இப்போ விஜயோட இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவருடைய ரசிகர்கள், இல்லை அவர் கட்சியோட தொண்டர்கள் இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் ஓட்டு போடணும்னு நினச்சி கூட்டு போனால் அவன் வண்டியை சீஸ் பண்ணுவான், அவன் மேலே கேஸ் போடுவான். அவங்களோட பேரண்ட் என்ன ஆவாங்க? அமெரிக்காவிலேருந்து எல்லா யூஎஸ் கண்ட்ரிலேருந்தும் கிறிஸ்டின் ஃபண்டு வருது. அதனால் எல்லா தேவாலயத்துக்கும் ஃபண்டு வரதுனால அவங்க பேக்கப் டு விஜய் கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாதியே இல்லைன்ற திமுக தான் பேசுது, சாதின்ற இந்து முஸ்லீம் பார்ஷாலிட்டி பேசக்கூடிய பாஜக அதான் பேசுது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக ஓபிசியின் தலைவர் தாமோதரன் யாதவ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா விஜய் குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறார். என்னன்னா, விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசினதை குறித்து, வந்த கூட்டத்தை குறித்து ஒரு விமர்சனம். விஜய்க்கு கூடின கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறிடாது. ஆந்திராவில் சிரஞ்சீவி இதே மாதிரி தான் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்போ அவர் இருக்கிற திசையே தெரியாம இருக்கு, அதே மாதிரி தான் விஜய்க்கும் ஏற்படும் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இன்னைக்கு ஆண்ட திராவிட அதிமுகவும் சரி, ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசும் சரி, ரெண்டு பேருமே சரிசமான பலமான இருக்கக்கூடிய ஆட்கள். பணபலம், அரசியல் பலம், குண்டர்கள் பலம், காவல்துறை பலம் எல்லாமே வச்சுருக்காங்க. இரண்டு கட்சியும் சரிசமமாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு ரெண்டாவது கட்ட தலைவர், மூன்றாம் கட்ட தலைவர் யாரும் கிடையாது. எல்லாருமே ஈசர் ரசிகர்கள், கேடர்ஸு, எப்படி வேணா வச்சு இளைஞர்கள் எப்படி வேணா கேடோஸாக வச்சுக்கலாம், ரசிகராக வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனால் அந்த மக்களை இன்றைக்கி வேலுமணி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிக்கு இன்றைக்கி எப்படி விஜய்க்கு வர கூட்டம் மாதிரி சிரஞ்சீவி எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டங்கள் கடலாக வந்துடுச்சு. அவர் இண்டிபெண்டாக ஜெயித்தார், ஒரு அமைப்பு ஆரம்பித்து ஜெயித்தார், நாடாளுமன்றத்துக்கு போனார், எல்லாம் போனார். ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த நம்பி வந்த மக்கள், ஒரு மாற்றத்தை விரும்பி மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதான் நிலைமைங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த ஒரு மக்களும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒருத்தர் வருவாரான்னு பார்க்குறாங்க. அது விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க, விஜயகாந்தை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. பிரம்மாண்டமான 25 எம்எல்ஏஸை கொண்டு எதிர்கட்சியாக ஒரு பெரிய கட்சி இன்றைக்கி அந்த விஜயகாந்த் கட்சி எங்கே போச்சுன்னு தெரியாது. அடுத்தது கமலஹாசன் வந்தார், நான் எதனா பண்ணுறாங்கன்னு வந்தார். கமலஹாசனுக்கு எங்கே அடையாளம் இல்லாமல் போயிருச்சு. அவர் போய் என்ன பண்ணுற, யார் நம்மளை அழிச்சானோ அவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டார். இன்றைக்கி அதான் வேலுமணி சொல்கிறது எந்த தவறு இருக்குது? இன்றைக்கி விஜய் வராரு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி அவர் நிலைமை என்ன ஆகும், அவருக்காக ஓட்டு போட்ட மக்கள் நிலைமை என்ன? ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் நிலையாக இருப்போம் அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி அது ஒரு சிம்பிள் விஷயங்க. இன்றைக்கி அரசாங்கத்தை யார் எதிர்த்தாலையும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், இன்றைக்கி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்க மேலே பொய்யான வழக்கு போட்டு ஆளுங்கட்சி மிரட்டுது. இப்போ விஜயோட இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவருடைய ரசிகர்கள், இல்லை அவர் கட்சியோட தொண்டர்கள் இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் ஓட்டு போடணும்னு நினச்சி கூட்டு போனால் அவன் வண்டியை சீஸ் பண்ணுவான், அவன் மேலே கேஸ் போடுவான். அவங்களோட பேரண்ட் என்ன ஆவாங்க? தன்னோட பிள்ளைய படிக்க வச்சுருக்கோம். ஏன்னா அபவுட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான். 17 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் விஜயோட இருக்காங்க. இவங்க யாருமே லைஃப்பில் ஒன்றும் செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. படிச்சிருப்பான், ஒரு டிகிரி முடிச்சிருப்பான், செகண்ட் டிகிரி பண்ணியிருப்பான், எங்கன்னா வேலைக்கு போயிருப்பான், எதனா ஒரு இது இருப்பான். இன்றைக்கி இந்த திராவிட இயக்கங்கள், திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, போலீஸ் மசில் பவர், பொலிட்டிக்கல் மசில் பவர், குண்டாஸோட பவர், மணி ஃப்ளவர் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அதிமுகவுக்கும் அதே மாதிரி இருக்குது. இன்றைக்கி அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஈக்குவல்ட்டாக ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் போய் இது இப்போ பண்ணுறப்போ இவரை ஓட்டு போட யாரும் அனுப்புவாங்களா? எந்த டிரான்ஸ்போர்ட்டாக கொண்டு போக முடியுமா? இன்றைக்கி ஓட்டு போகிறதுக்கு இண்டிபெண்ட்டாக யாரும் ஓட்டு போட போகிறதில்ல, டிரான்ஸ்போர்ட் வச்சா கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறாங்க. இந்த இஷ்யூ ஆனோடனே
யார் ஓட்டு போடுவான், ஏ யார், பி யார், சி யாருன்னு ஐடென்டிஃபை வச்சுருப்பான். ஏன்னா லோக்கலுக்கு இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டு அவனுக்கு யாருன்னு தெரியும். அவன் என்ன பண்ணுவான், திமுக ஓட்டுறா, இவன் அண்ணா திமுக நம்ம ஓட்டுறாது சரிட்டா, புதுசாக ஒருத்தன் வந்து விஜய்க்குன்னு வரான்டா, இவன் நாங்கள் விடக்கூடாதா. விடுதலை சித்தையும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் விஜயை ஓட்டு போட விட்டுருவாங்களா? அரசியல் பலம், சாதி பலம், பணம் பலம் எல்லாமே இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒன்லி யங்ஸ்டர், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கான ஒரு மாற்று, திராவிடத்துக்கு மாற்றாக ஒரு இயக்கத்தை கொண்டு வர நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு அதை கொண்டு போய் அறுவடை பண்ண முடியுமா? இண்டிபெண்ட்டாக இருந்தால் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தரோட போய் சேர்ந்திருந்து அந்த இதையும் தன்னை மசில் பவராக பயன்படுத்தினா சாதி கூட இருக்குது. ஏன்னா அவன் நம்ம கூட சண்டை போட வருவான். ஓகே சார், இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுகவில் ஒரு கோல வச்சு நிற்கிற ஒரு ஆள். அவர் வந்து விஜய் குறித்து விமர்சனம் வைக்கிறாருன்னா விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்து எஸ்பி வேலுமணி பயந்துட்டாரா? அதிமுகவுக்கு மட்டும் பயக்க இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் இயக்கத்துக்கும் விஜய கூட்டத்தை பார்த்து எல்லாமே கொஞ்சம் எல்லாருமே ஷேக் ஆகி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அதிர்வுகள் இருக்கு, அரசியல் ரீதியான அதிர்வுகள் இருக்கு. கூட்டம் கடல் கண்ட கண்ணு கணக்கு இளைஞர்களுடைய வெறித்தனமான கூட்டம். ஆனால் கொங்கு மண்டலம் இருக்க வேலுமணி மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லா அமைச்சரும் தான் பேசியிருக்கான், திமுக அமைச்சரும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மூர்த்தி இந்த மாநாட்டை நடத்த விடாமல் திமுக அமைச்சர் எல்லா வகையிலையும் தொந்தரவு கொடுத்துருக்காரு. ரெண்டு பேரும் சரிசமாக தான் இருக்காங்க. அதுதான் சொல்கிறோமே, நாங்கள் அடித்து அழுத்த தீர்த்தமாக இன்றைக்கி திமுகவில் ரவுடிசம் இருக்குது, போலீஸ் மசில் பவர் இருக்குது, மணி ஃப்ளவர் இருக்குது, பொலிட்டிக்கல் பவர் இருக்குது. அதே மாதிரி அண்ணா திமுக வச்சுருக்காங்க. விஜய் கிட்ட என்ன இருக்குது? திமுகவுக்கு மட்டும் இல்லைங்க, திமுக சார்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, முஸ்லீம் முன்னேற்றங்கள் இருக்குது, இன்றைக்கி விடுதலை சிறுத்தைன்ற கட்சி இருக்குது, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் இண்டிபெண்ட்டாக இறங்கி ரோட்டில் இருந்து போராடக்கூடியவங்க, பிரச்சனை பண்ணக்கூடிய விஜயோட கட்சியில் இருக்கக்கூடியவங்க பிரீத் பண்ணுறதுக்கு இப்போ தான் முதல்ல தன்னுடைய இயக்கத்துக்காக தன்னோட ரசிகர் தன்னை அபிமான தலைவருக்காக வரணும்னு நினச்சா இவங்களை மீறி ரோட்டில் வந்து நின்று முடியுமா? கொடி பிடிக்க முடியுமா? இன்றைக்கி டோல்கேட்டுக்கே பாதுகாப்பு இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்லேயே பாதுகாப்பு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டுறாங்க, அதிகாரிகள் உரிமையில் பேசுகிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி தமிழக டிஜிபி போகிறதுக்கு திமுக அரசு லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிஜிபியே இன்றைக்கி போகிறதுக்கு அதுக்கான முகாந்திரமே இல்லாமல் இருக்குது. அப்போது திமுகவுடைய போலீஸ் தான் எல்லாமே இருக்குது. அப்போது விஜயோட என்ன பண்ண முடியும்? ரெண்டே போலீஸ் தான், ஒன்று திமுக போலீஸ், ஒன்று அண்ணா திமுக போலீஸ். ரெண்டு போலீஸுமே என்ன நினைக்கிறான், இந்த வாட்டி நான் வந்து திமுக வந்துடும்ப்பா அப்படின்னு நினைக்கிறான். அந்த திமுக போலீஸ் அவர் கூட நினைக்கிறான், ஏன்னா நம்ம பவர் சச்சாருக்கு வரணுன்றக்க திமுக போலீஸ் ஒர்க் பண்ணுறான். அண்ணா திமுக போலீஸ் என்ன நினைக்கிறான், நம்ம தூக்கி குப்பத்தூரில் போட்டான்டா, நம்மளை டம்மியாக போடிச்சிடும், நம்ம பவருக்கு வரணும்டா அப்படின்னு அவன் வந்து ஒர்க் பண்ண போகிறான். விஜய்க்கு யார் இருக்கா? சாதி தான் இருக்குது. கிறிஸ்துவ அமைப்புன்னு அதுக்கு ஒரு சாய திமுக அரசே பூசிட்டாங்க. பாஜக அது பிரபகண்டா பண்ணுது. ஃபண்டு வெளியிலேருந்து வருது, எல்லா ஃபண்டு வருது. ஆந்திரா ஓஎஸ் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் முன்னாள் முதலமைச்சரும் இருந்த அவருக்கு வந்து பணம் வருது. அதே மாதிரி அவர் முதலமைச்சராக கிறிஸ்டின் ஃபண்டால் தான் அவர் வந்து இப்போ சிஎம் ஆனார். அதே மாதிரி கிறிஸ்டின் ஃபண்டு தான் அமெரிக்காவிலேருந்து எல்லா யூஎஸ் கண்ட்ரிலேருந்தும் கிறிஸ்டின் ஃபண்டு வருது. அதனால் எல்லா தேவாலயத்துக்கும் ஃபண்டு வரதுனால அவங்க வந்து பேக்கப் டு விஜய் கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாதியே இல்லைன்ற திமுக தான் பேசுது, சாதின்ற இந்து முஸ்லீம் பாசாலிட்டி பேசக்கூடிய பாஜக அதான் பேசுது. சார், இப்படி இருக்க சூழ்நிலையில் அடுத்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் சரௌண்டிங்கில் நடக்க போவதா சொல்லி தாவக தரப்புல இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி மாநாடு நடந்துச்சுன்னா கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணியோட அவரோட மனநிலை என்னவாக இருக்கும்? தென் மாவட்டத்தில் நடத்தினாலும் சரி, மத்திய டெல்டா மாவட்டத்தில் நடத்தினாலும் சரி, கொங்கு மாவட்டத்தில் நடத்தினாலும் சரி, இல்லை வடார்காடு மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் நடத்தினாலும் சரி, எங்கே நடத்தினாலையும் ரசிகர்கள் அவருடைய கட்சி அவர் ரசிகர் மீனிங்ஸ் கேடர்ஸ் இல்லை அவர் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கூட்டம் கூட தான் செய்ய போகுது. ஏன் கேரளாவில் போகிறப்போ விஜய் தன்னோட உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்க மாதிரி அவ்வளோ பேர் கூட்டம் கூடிச்சு. கூட்டம் கூடுறது பிரச்சனை இல்லைங்க, இந்த கூட்டத்தை ப்ராப்பரான சேனலில் அதை ரெகனைஸ் பண்ணணும், அதை அறுவடை பண்ணணும். இந்த அறுவடை பண்ணணும்னா ஓட் பேங்காக மாற்றணும். ஓட் பேங்க் மாற்றக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்கா? இல்லை. ஏன்னா ஒன்லி ஒன் மேன், அவருக்கு அடுத்த கட்ட வேலை செய்யக்கூடிய
லீடர்ஸ் யாரும் கிடையாது. கிரவுண்ட் லெவலில் உட்காந்து இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸை ஆண்டனைஸ் பண்ணி இவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு இவங்களால முடியாது. ஏன்னா ஒருத்தரும் கிட்டத்தட்ட 30 வருஷம் 25 வருஷம் இப்போ மினிமம் 20 வருஷமாக எல்லா பொலிட்டிஷியன்ஸும் இன்றைக்கி கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ரென்த்தனாகவும் சாதி ரீதியாகவும் இருக்கான். ஒரு இண்டிபெண்ட்டாக இன்றைக்கி பண்ண முடியுமா? அதுதான் பிரச்சனை. கூட்டம் பிரச்சனையே கிடையாது. யார் ஒன்றா கூட்டம் கூட்டலாம். இன்றைக்கி வந்து விஜய் வந்து இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டத்தில் கூப்பிட்டு பெரிய கூட்டத்தை காமிச்சார். அதையே எடுத்துகிட்டு போய் தென் மாவட்டத்துக்கு காமிச்சார். தென் மாவட்டத்துக்கு கொங்கு மண்டலில் காட்டுறாரு. கொங்கு மண்டலேருந்து வடார்கா மாவட்டம் வேலூரில் காட்டுவார் சொன்னாலையும் சந்தோஷம். ஆனால் கூட்டம் கூடும். அந்த கூட்டத்தை ஓட்டாக கன்வே பண்ண முடியுமா? அதுதான் அரசியல். ஓட்டு வந்தால் தான் தன்னுடைய ரெகனைஸ் கிடைக்கும். இதை ரெகனைஸ் இண்டிபெண்டாக இருந்தால் கிடைக்கும். இப்போ கிடைக்காட்டினாலும் இவர் தொடர்ந்து இந்த மாதிரி போராடிட்டு இருந்தால் ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷம் கழிச்சாவது கிடைக்குமா? எப்படி கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ 2026 வெற்றி பெற்று கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டா இவர் எல்லா வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிப்பாங்களே. எல்லா அழுத்தமும் அவர் மேலே உளுமை. திமுக தன்னோட மகனை முதலமைச்சர் ஆகிறான்ட்டு எந்த காரணத்தையும் விஜய் வரக்கூடாது நினைப்பாங்க. அதிமுக அரசியல் ரீதியாக இன்னொரு இயக்கத்தை வளர்த்துடக்கூடாது, நம்மளுக்கு ஒரே எதிரி தான் திமுக தான், இன்னொரு எதிரியை உருவாக்கக்கூடாது, ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய அரசு பலத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் பண்ணி அவங்கள கொடுக்கணும்னு நினைப்போம். இதுக்கு அப்பாற்பட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன நினைக்கும்? இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஆந்திராவுடைய சிரஞ்சீவியோட நிலைமை என்னான்னு தெரியும். இன்றைக்கி அவர் எத்தனை எம்எல்ஏ எம்பி கொண்டு வந்து எத்தனை ஆயிரம் கூட்டத்தை கூட்டினார். இன்றைக்கி சிரஞ்சீவி எங்கே இருக்காருன்னு அடையாளமே இல்லாமல் போயிருச்சு. அந்த மக்கள் நம்பி வந்தாங்க நிலைமை என்ன? இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும். விஜயகாந்தை நம்பி வந்தாங்க. அரசியலுக்கு மாற்றாக, திராவிட கழகத்துக்கு மாற்றாக விஜயகாந்தை நம்பி வந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியாத, அடையாளம் தெரியாத போயிடுச்சு. அடுத்தது கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் கூட்டம் கூடிச்சு. கோயம்புத்தூரில் ஜெயிச்சலான்னு நினச்சார். முடிஞ்சு போச்சு. திராவிட எதிர்த்து தான் வந்தார், ஊழலை எதிர்த்து தான் வந்தார். இனி ஊழல் இயக்கத்திலேயே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார்ல. இதே தான் விஜய்க்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கங்க.